இது நாம் தமிழர் கட்சி கொடி இல்லையா? நல்லா பாருங்க. நாம் தமிழர் கட்சி கொடியில இருக்கிறது பூனை. என்னுடைய கட்சி கொடியில இருக்கிறது புலி பாய்ச்சலோட இருக்கும். பாதி தமிழரா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் புலிக்கொடியே, அதாவது பூனை கொடி தான் அது, புலிக்கொடியா அவர் பயன்படுத்துறப்ப எங்களுடைய பாட்டை முப்பாட்டை எங்களுடைய சோழர்களுடைய புலிக்கொடி இது. அந்த கொடியை பயன்படுத்துறதுக்கு தார்மீக அடிப்படையிலும் பிறப்புரிமை அடிப்படையிலும் இந்த வீரலட்சுமிக்கு தகுதி இருக்குது. நான் 17 வயசுல இருந்து இப்போ 35 வயசு ஆகுது. நான் போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்று பல வழக்குகள் வாங்கி தினந்தோறும் நான் நீதிமன்றத்துக்கு ஏறுறேன். அதனால உங்களுடைய சகோதரி வீரலட்சுமி தேர்தல் களத்தை சந்திச்சு நானும் மக்கள் கிட்ட 4 வாக்கு வாங்கி நாங்கள் இன்னைக்கு தேர்தலில் போய் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு. நாங்களும் மக்களுக்கு அதிகாரத்தோடு அவங்களுக்கு நாங்கள் சேவை செய்யணும்னு நாங்கள் 17 வயசுல அந்த கனவு அமைப்பாக இருந்ததை இயக்கமாக இருந்ததை இப்போ அரசியல் கட்சியாக மாற்றி இப்போ அந்த கொடிக்கு கூட நாங்கள் காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டோம். காவல்துறை அதை லான்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால எங்களுடைய அலுவலக உள்ள அரங்கையே நாங்கள் லான்ச் பண்ணி இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம்.